தூத்துக்குடியில் 102 குழந்தைகளுக்கு செல்வமகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் சேமிப்பு கணக்குகளை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்து சேமிப்பு புத்தகங்களை வழங்கினார். தூத்துக்குடி அஞ்சல் கோட்டம் சார்பில் பெண் குழந்தைகளின் எதிர்கால நலனை பாதுகாக்கும் வகையில் 102 குழந்தைகளுக்கு செல்வமகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் சேமிப்பு கணக்குகளை தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான கீதா ஜீவன் தொடங்கி வைத்து 102 பயனாளி பெண் குழந்தைகளுக்கு சேமிப்பு புத்தகங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் அமைச்சர் கீதா ஜீவன் பேசுகையில், தூத்துக்குடி அஞ்சல் கோட்டம் சார்பில் பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டு இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக எனது தொகுதியில் உள்ள தாய்மார்களை இத்திட்டத்தில் இணைய ஊக்குவித்து வருகின்றேன். அஞ்சல் நிலையங்களுக்கு சென்று கணக்கு தொடங்க முடியாத தாய்மார்களுக்காக அவர்களின் இருப்பிடத்திற்கு அருகிலேயே இத்தகைய சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 250 ரூபாய் செலுத்தி 102 பெண் குழந்தைகளுக்கு இன்று கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. தற்போது ஈட்ட திட்டத்திற்கு 8.2% வட்டி வழங்கப்படுகிறது. ஓராண்டில் அதிகபட்சமாக 1.5 லட்சம் வரை சேமிக்கலாம். 18 வயது நிறைவடைந்த பின் உயர்கல்வி மற்றும் திருமண தேவைகளுக்காக இத்தொகையை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு பெண் குழந்தை இருந்தால் 50,000, 2 பெண் குழந்தைகள் இருந்தால் தலா 25,000 அரசால் வைப்பு செய்யப்படுகிறது. இத்திட்டத்தில் சேர தாயின் வயது வரம்பு 40 45 உயர்த்தப்பட்டுள்ளது. ஆண்டு வருமான வரம்பு 72,000 1,26,20,000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 30 லட்சம் வரை மானிய கடன் வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டு 37,000 கோடி கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெண் குழந்தைகளை பாரமாக எண்ணும் நிலை மாற வேண்டும். பெண்களை கல்வியால் முன்னேற்றுவதே இந்த அரசின் நோக்கம் என அவர் மேலும் குறிப்பிட்டார். இந்நிகழ்வில் தூத்துக்குடி அஞ்சல் கோட்ட முழுநிலை கண்காணிப்பாளர் ஹேமாவதி, துணை கோட்ட ஆய்வாளர் மிகா நாயகம், மாநகராட்சி கவுன்சிலர் சரவணகுமார், பெருமாள் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் செந்தில்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.